السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணைப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில இந்த உலகம் என்பது 3 நேரம்தான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய செய்தியை நாம் நேற்று அறிந்திருக்கின்றோம். அதுபோன்று ஒரு குழந்தை எப்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறுகின்றதோ அது அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய உயர்வையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நடந்த ஒரு செய்தியின் அடிப்படையிலே பொது உங்களுக்கு நான் கூற இருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு வெளியூருக்கு பயணம் மேற்கொண்டார்கள். அவ்வாறு பயணம் செய்கிற நேரத்திலே வழியிலே ஒரு மண்ணறையை கண்டார்கள். அந்த மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டவருக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்து விட்டு அவருக்காக துஆ செய்து விட்டு சென்று விட்டார்கள். சில மாதங்களுக்கு கழித்து அந்த வழியாக மீண்டும் திரும்பி வருகிறார். நான் எந்த ஊருக்கு சென்றாரோ அந்த ஊருக்கு சென்று விட்டு அங்குள்ள வேலைகளை முடித்து விட்டு சில மாதங்களுக்கு கழித்து அந்த வழியாக மீண்டும் வருகிறார்கள். அந்த மண்ணறையிலே இருக்கக்கூடியவருக்கு சந்தோஷங்களும் சுகபோகங்களும் வழங்கப்படுகின்றது. அவர் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சந்தோஷம். நம்முடைய துஆவினால் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது என்ற சந்தோஷம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, அதாட்டு கூட துஆ செய்ய சொன்னாங்க சார், ஏதோ துஆ செஞ்சீங்க, இந்த காரியம் நடந்துச்சு சார், இப்படி சொல்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். எல்லாம் நடத்துகிறார். நம்மிடத்திலே ஒரு துஆவுக்காக வேண்டுகோள் வைக்கிற நேரத்தில் அவருக்காக துஆ செய்வதை கடல் நாம் அல்லாஹ் தஆலா இறக்கம் காட்டி ஒரு காரியம் நடந்துச்சு ஒண்ணு சொல்லுவாங்க, விஜயத்துக்கு துஆ போய் நடந்துச்சு சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். நம்ம அது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய துஆவின் மூலமாக அவனுக்கு ஒரு நல் வாழ்க்கை கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிறார். அல்லாஹ் தஆலா சொன்னா, ஈசாவே, உங்களுடைய துஆ சக்தி உடையது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதிலே மாற்று கருத்து. ஆனால் இவருக்கான அதாபு மாற்றப்பட்டு தண்டனை மாற்றப்பட்டு இவருக்கு சுகத்த சந்தோஷமான வாழ்க்கை இவருக்கு வழங்கப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா? இது இன்னொரு காரணம் இருக்கு. அதான் அடிப்படையான காரணம் என்னவென்றால், இவர் மரணிக்கிற நேரத்திலே இவர் ஒரு குழந்தையை விட்டு வந்தார். மௌத்தாக நேரத்தில் இவருடைய ஒரு குழந்தையை, ஒரு சிறிய குழந்தையை அவர் விட்டு வந்தார். அந்த குழந்தை சில தினங்களுக்கு முன்பாக மதரசாவுக்கு சென்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அது கூறியது. அது என்ன கூறுகிறது? அளவற்ற அருளாத மிகற்ற அன்புடையோர், அவருடைய திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன் என்பதாக சொல்லி சில மாதங்களுக்கு முன்பாக, சில நாட்களுக்கு முன்பாக அது கூறுகின்றது. அப்படி கூறிய போது எனக்கு வெட்கம் ஏற்பட்டு போனது. ஒரு குழந்தை என்னை அளவற்ற ஆகாது என்று கூறுகிற நேரத்திலே
நான் அந்த அன்புக்கும் அருளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய நான் எப்படி உரை தண்டிப்பது? கூட தண்டனை இருந்தால் கூட என்னை அளவுக்கு அவ்வாறும் என்று இந்த குழந்தை கூறுகிற நேரத்திலே அந்த குழந்தையினுடைய தந்தையை நான் எப்படி நான் தண்டிப்பது, வேதனை செய்வது என்று எனக்கு வெட்கம் ஏற்பட்டு போனது. எனவே அந்த தண்டனையை நான் நன்மையாக மாற்றிவிட்டேன். சந்தோஷமாக மாற்றியவனுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுக்குமாறு நான் உத்தரவிட்டேன். அல்லாஹ் சொன்னார். அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தார் என்பது வரலாறு வருகின்றோம். இந்த வரலாற்றிலே நாம் என்ன செய்கின்றோம்? 2 விஷயங்களை பார்க்க வேண்டும். முதலாவது, இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு செய்தி தெரியல. என்னன்னா, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தை இது நமக்கு மட்டும் அருளப்பட்டது அல்ல. இது எல்லா வேதத்திலும் இருந்த ஒரு வார்த்தை. ஏன்னா சில வார்த்தைகள் என்பது, சில அடிப்படை விஷயங்கள் என்பது எல்லா காலத்திலுமே இருந்தது. ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கு மத்தியிலே சில சட்டங்களிலே தான் வேறுபாடுகள் இருந்ததை தவிர முழு சட்டங்களும் மாற்றப்படவில்லை. உதாரணமா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை இது எல்லா காலத்திலும் இருந்துச்சு. முகமது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்றோம், மூசா அலைஹிஸ்ஸலாமை காலத்திலோ மூசா ரசூலுல்லாஹ், ஈசா காலத்திலோ ஈசா ரசூலுல்லாஹ். பிற்பதில் இதேதான் வேறுபாடை தவிர முற்பதில் லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா காலத்திலும் இருந்தது. அதுதான் ஒரு வார்த்தை எல்லா காலத்திலும் இருந்தது. ஏன்னா முதல் அதை சொன்னவரே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க. முதல் என்ன செய்யறாரு? அவருடைய உடலிலே உயிர் ஊதப்பட்ட உடனே அவருக்கு என்ன செய்யறது? தும்மல் ஏற்படும். அவர் தும்முறதான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு. அல்லாஹ் முயற்சி அடைந்தான். அதை உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களும் அதை கடைபிடிக்குவாறு அல்லாஹ் உத்தரவிட்டார். என்ன செய்யறதுன்னா, சில விஷயங்கள் தான் மாறுபாடை தவிர பொதுவான விஷயங்கள் எல்லா காலத்திலுமே இருந்தது. கலிமா, கொள்கை, நோன்பு, சக்காத்த, ஹஜ் 5மே எல்லா காலத்திலும் கடந்த வருடங்களை சொல்லியிருக்கின்றேன். நான் அப்பப்போ சொல்லிட்டு போயிட்டே சொல்லுங்க. குரானில எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறோம். எல்லா காலத்திலும் இதை செய்தார்கள். அப்ப பிஸ்மில்லாங்கிற வார்த்தை எல்லா காலத்திலே இருந்தது என்பதாக நீர்புற மக்கள் எழுதுகிறார்கள். பிஸ்மில்லாங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய ஆற்றலான வார்த்தை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு அம்ரின் பிரிபாத் லம் யுபதவு ஃபீஹி பிஸ்மில்லாஹ் ஃபஹுவ அபதர். எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் அதில் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் அது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை விட்டு துண்டிக்கப்பட்டது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் சரி, அந்த நற்காரியத்தை செய்ய ஆரம்பிக்க நேரத்தில் பிஸ்மில்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும். அது உண்ணுவதாக இருந்தாலும் சரி, உறங்குவதாக இருந்தாலும் சரி, நாம் தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலுமே பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். மார்க்கம் கூறுகிறது. எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கு நாம் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதர் தன்னுடைய இல்லாதோடு தன்னுடைய மனைவியோடு அவர் சேருகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னால் கூட பிஸ்மில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் சொன்னார். வருகிறது. அப்துல்லா அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபினுடைய 3221வது ஹதீஸ். பெருமானா சொல்றாங்க, அம்மா இன்ன அகலத்து இதா தா அகலகு. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிடத்திலே வருகிற நேரத்திலே வக்கால பிஸ்மில்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஜன்னிபுல் ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், எங்களையும் எங்கள் மூலமாக உருவாகின்ற இந்த குழந்தை, எங்களுக்கு எந்த ரிசுக்கை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றாயோ அந்த குழந்தையை, ரிசுக்குங்கிற எல்லாத்தையும் குறிக்கும், எங்களுக்கு எந்த குழந்தை நீ வழங்கப் போகின்றாயோ அதையும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக என்று சொன்னால் அந்த தாம்பியத்திலே அவருக்கு அந்த குழந்தையை தனித்து விட்டது என்று சொன்னார், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு அது பாதுகாக்கப்படுகிறது. அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக என்பதால் பெருமானார் அவர் எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் கூட பிஸ்மில்லாஹ் இந்த வார்த்தை ஆற்றல் நிறைந்த வார்த்தை. சபா நாட்டு அரசிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மடன் எழுதி பிஸ்மில்லாவை போனால் எழுதினார்கள். சூரத் நம்லிலே சொல்வார், கால் தியாயி ஒரு நம் கால சொன்னாங்க, மலவு இன்னி உல்கிய இளைய கிதாபன் கரீம். அந்த சபா நாட்டு அரசு சொன்னாங்க, அந்த
அமைச்சர்களை படை தளபதிகளை அழைத்து என்ன சொன்னார், முக்கியஸ்தர்கள் அழைத்து சொன்னார்கள், எனக்கு ஒரு கண்ணியமான கடிதம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு பரவாது போடுது, எனக்கு ஒரு கண்ணியமான கடிதம் மடல் போடப்பட்டிருக்கிறது. அது எப்படி அவங்க ஆரம்பிச்சாங்க, இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது சுலைமானிலிருந்து வந்தது, அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிச்சோம். இந்த அரசல் உலகை ஆளக்கூடிய கசன் சுலைமான் எழுதுற மகன் எங்க அத்தா அரசர், நான் அரசர், அரசருடைய மகன் அரசர் எழுதுற அதான் சொல்ற. நவூமின் சுலைமான், சுலைமான் எழுதுகின்றேன். அந்த மடலை கண்ட பொழுது அந்த அரசியுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுது, ஒரு ஈமானை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அமைச்சர்கள் படை தளபதி கேட்ட நேரத்தில் அமனித்தனா பாரூர் அரபு கூவத்தை பாசன் சதி, நாங்கள் ஆட்கள் நிறைந்தவர்கள் போருக்கு தயாராகும் அவங்க சொன்னாங்க. ஆனால் போரே இல்லாமல் அந்த அரசிக்கு ஈமானுடைய பாக்கியம் எப்படி கிடைத்தது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதிய அந்த பிஸ்மில்லாஹ்ங்கிற வார்த்தை இதை நிறைய சொல்வார்கள். ஒருவர் உண்ணுக்கு நேரத்திலே கூட பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், பிஸ்மில்லா சொல்லாத உணவை ஷைத்தான் உண்ணுகின்றார். ஷைத்தான் இந்த உலகத்துக்கு வருகிற நேரத்தை கேட்டான், அவர் எல்லா இடத்திலே வரம் கேட்டு வந்தார். அல்லா சொல்வார், உலகம் அழிகின்ற வரைக்கும் உயிருக்கு பாக்கியத்தை கொண்டு அடுத்தவர் சொன்னான், நான் என்னுடைய உணவு எது, பிஸ்மில்லா சொல்லாமல் உண்ணுகின்ற எல்லா உணவும் உனக்கே சொந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உண்ணுகின்றோம், ஆனால் அதனுடைய சக்தி இருக்காது. அது என்ன இபாதத் செய்வதற்கு உறுதுணையாக இருக்காது. அப்ப என்ன பிஸ்மில்லா என்பது அவனுடைய ஆற்றல் நிறைந்தது, நிறைய வரலாறு வைத்தார். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி என்னவென்றால் நம்முடைய குழந்தைகள் பிஸ்மில்லா சொல்லுகிற நேரத்தில் பெற்றோருக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகள் வழங்கப்படுகிறது என்றால், அந்த வேதத்தை அந்த பிள்ளைகள் ஓத 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 பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால் வழங்கப்படும். பெருமானா சொல்வாங்க, எந்த குழந்தை குர்ஆனை ஓதுகிறதோ வாய்தா, அந்த குழந்தையினுடைய பெற்றோருடைய அதாபுகள் குறைக்கப்படுகிறது. அவரை காபிரா இருந்தால் சரீர் பாபரமாக சொல்லுவாங்க. தண்டனை கூட குறைக்கப்படுவார் சொல்லுவாங்க. இன்னொரு செல்வன் பெருமாள், யார் இந்த குர்ஆனை ஓதி அமல் செய்கின்றாரோ மறுமையிலே ஒரு கிரீடத்தை கொடுக்கின்றார். அவருடைய பெற்றோருக்கு அல்லாஹ் தஆலா செய்கின்றார் ஒரு கிரீடத்தை வழங்குகின்றார். அந்த கிரீடத்துடைய ஒளி எப்படி இருக்கும், உங்களுடைய வீட்டுக்கு மேலே சூரியன் இருந்தால் இவ்வளவு பிரகாசமாக இருக்கும், அதை விட பிரகாசமாக இருக்கும். ரெண்டு விஷயங்கள் கூறுகிறேன். ஒன்று, நாம் எந்த செயலை செய்தாலும் கூட பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுகின்ற வளவி நாம் உண்டாக்க வேண்டும் என்பது ஒன்று. நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை நாம் உணர வைக்கும் நேரத்திலே பெற்றோர்களுக்கு என்ன செய்யறது, வாழும் காலத்தையும் மறக்கத்திருக்கிறது. எந்த இடத்துல ஓதுறோமோ அந்த இடத்துல பார்த்து அதான் பிள்ளைகளை சொல்லுது. வீட்டுல ஓதுவிக்க சொல்லுது, வீட்டிலே ஓடினால் அது வீடு பார்க்கத்தாகிறது. பெற்றோர் மௌத்தாய் விட்டால் மன்னரை கபர் பிரகாசமாகிறது. மறுமை நாளில் அவருக்கு என்ன செய்து உயர்ந்த கிரீடம் அணிவிக்கப்பட்டு மக்கள் மன்றத்தில் அவர் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் சொன்னார்கள். இதை கேட்டவனை கண்டிக்கலாம். لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربي رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين.